ओं नमो नारायणाय ओं नमो भगवते वासुदेवाय श्रीमते रामानुजाय नमः। तद्विष्णो परमं पदं सदा पश्यन्ति सूरयः दिवीव चक्षुराततं तद्विप्रासो विपन्यमोजा गृवागस्समिन्धते। विष्णोर्यत्परमं पदं नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुः प्रचोदयात्। ओं नमो भगवते वासुदेवाय। பரமபவித்திரமான புண்ணியக்ஷேத்திரம் இந்த பாரத தேசத்தில் ஸ்ரீ வைகுண்டம் 108 திவ்ய தேசங்கள் 108 வைஷ்ணவ ஸ்தலங்களில் பிரதம ஸ்தலம் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கநாதர் இங்கே லோகத்து எல்லா பக்தஜனங்களையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கார். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ரங்கநாதர் ரங்கநாச்சியார் ராமானுஜர் திருசந்நிதி இந்த ஸ்தலத்தில் இந்த ஜென்மாவில் ஒரு தடவையாவது வளர்த்துக்கிற பாக்கியம் கிடைக்கிறது சாட்சாத் ரங்கநாதரோட பரமகாருண்யமூர்த்தியான மகாவிஷ்ணு பகவானுடைய பரம அனுகிரகம். அதில் 108 திவ்ய தேசங்களில் பிரதம திவ்ய தேசம் வைகுண்டம். வைகுண்டம் சொன்னாலே ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கநாத க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் இன்னைக்கு குருவாரம், ப்ரஹஸ்பதி வாரம். அந்த ப்ரஹஸ்பதி வாரத்தில் பகவான் விஷ்ணுவோட பரமகாருண்யத்தினால அடியனுக்கு இன்னைக்கு பகவத் தரிசனம் சாயுஜ்யமாச்சு. நேற்றையிலிருந்து பகவானுடைய க்ஷேத்திரத்தில் உத்தர பாகத்தில் உத்தர சந்நிதியில் தசாவதார சந்நிதி, தசாவதார அந்த க்ஷேத்திரத்து பக்கத்தில் அகோபில மடம் ஸ்ரீமன் ஷடகோப ஸ்ரீரங்கநாத யதீந்திர அழகிய சிங்க மகாதேசிகருடைய அந்த 46வது மகாதேசிகருடைய சப்ததி மகோத்சவம் நேற்றையிலிருந்து சுமார் 3000 சுமார் 3000 வைதிக சிரேஷ்டா பாரதத்திலேருந்து ஹிமாச்சல பிரதேசத்திலேருந்து தொட்டு ஆரம்பித்து கன்னியாகுமரி ராமேஸ்வரம் வரைக்கும் உள்ள தேசங்களில் இருந்து சதுர்வேத பாராயணத்துக்கும் 18 புராண பாராயணத்துக்குமாக வைதிக சிரேஷ்டா இங்கே வந்து நேற்றிலிருந்து வேத சம்மேளனம். அந்த வேத சம்மேளனத்துக்கு ஒரு பாகமாகிறதுக்கு அடியனுக்கு ஒரு பகவத் கிருபை உண்டாச்சு. கேரள தேசமான பரசுராம க்ஷேத்திரத்திலிருந்து அடியனுக்கு மாத்திரம் அது ஒரு பாக்கியம். அது அகங்காரம் கிடையாது. பகவானோட அனுகிரகத்தில் அடியனை விட எத்தனையோ பெரிய பெரிய பண்டிதாலாம் கேரள தேசத்தில் இருக்கா. இருந்தாலும் அடியனுக்கு ஒரு பாக்கியம். இந்த அஹோபலி மடம் அழகிய சிங்கர் ஜீயர் சுவாமிகளுடைய சப்ததி மகோத்சவத்தில் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் பாராயணம் பண்ணுறதுக்கு ஒரு பகவான் அனுகிரகமாச்சு. அதே மாதிரி பாரத தேசத்தில் ரொம்ப பரம பவித்திரமான புண்ணிய பூமி மகாராஷ்டிரா தேசம். அந்த மகாராஷ்டிரா தேசத்திலிருந்து சோலாப்பூர், அங்கேருந்து லாத்தூர் சொன்ன கிராமத்திலிருந்து வந்திருக்கார். திவேதி ருக்வேதம் அதர்வ வேதம் பாராயணம் பண்ணி ஸ்ரௌத கர்மாலாம் பண்ணிட்டு இருக்கார். யாக யஜ்ஞ கர்மங்கள், நட்சத்திர இஷ்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கார் அவர். என்னுடைய ஸ்நேகிதன் பிரசாந்த் கமலாக்கர் ஜோஷின்னு சொல்லப்பட்ட வேத பண்டிதன் அவரும் வந்திருக்கார்.
இவர் கூடயே நான் இன்னைக்கு பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு சாத்தியமாச்சு. இவர் மாதிரியே பெரிய பெரிய பண்டிதா சதுர்வேதத்தில் வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வவேதம் சொல்கிற மாதிரி அதில் அப்படி 4 வேதங்களில் சேர்ந்து உபவேதம். ருக்வேதத்தில் அனவதி உபசாக்கை, அதே மாதிரி யஜுர்வேதத்தில் சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம், அந்த சுக்ல யஜுர்வேதத்திலே விவித உபசாக்கை. அதே மாதிரி சாமவேதம், வேதானாம் சாமவேதோஸ்மி சொல்கிற மாதிரி அந்த சாமவேதத்தில் கௌதம சாக்கை, நாராயணி சாக்கை, ஜெய்மினி சாக்கை, அப்படி தாமிரபரணி சாக்கை, அப்படிப்பட்ட அதர்வவேதத்தில் சாக்கை, சௌன சாக்கை, பிப்பலாயன சாக்கை, அப்படிப்பட்ட ரொம்ப விதமான உபசாக்கைகள் இந்த பாரதத்தில். இப்போது இந்த வேதங்களில் எந்தெல்லாம் சாக்கையில் வேத பண்டிதா இருக்காளோ அந்த எல்லா சாக்கையில்பட்ட வேத பண்டிதாலும் இங்கே வந்து இந்த அழகிய சிங்கர சுவாமிகளுடைய சப்ததி ஜெயந்தி மகோத்சவத்தில் வேத பாராயணம் எப்படியாகுமோ வைகுண்டம், பகவான் சாக்ஷால் வைகுண்டத்தில் அந்த சமுத்திரத்தில் அனந்த சயனாகி படுத்துட்டு இருக்கார். அதே மாதிரி ஸ்ரீ வைகுண்டம் இந்த பகவானோட பாதார விந்தத்தில் வேத சமுத்திரம் தான் சொல்லணும். இந்த ஜென்மாவில் அடியனுக்கு ஒரு பாக்கியம், இத்தனை வயசு காலகட்டத்தில் இத்தனை அதிகம் வேத பண்டிதா ஒரே இடத்துல சம்மேளனம் பண்ணி அந்த வேத பண்டிதா மத்தியில் ஒரு சின்னொரு பிராணியாக எனக்கும் உட்காரத்துக்கு பாக்கியம் கிடச்சிது. அதுக்கு சாட்சால் வைகுண்டநாதனாய ரங்கநாத சுவாமிக்கு சாஷ்டாங்க அனந்த கோடி பிரணாமம். இப்போது மகாராஷ்டிரத்தில்